நம்ம சூர்யா மாரி சீரியல்ல நாளைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம மாரிக்கு வந்து யமதர்மன் வந்து ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த வாய்ப்ப வந்துட்டு அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும், மோட்டிவேஷனாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன் வந்துட்டு மேலோகத்தில தான் ஸ்டார்ட் ஆயிட்டுருக்கு. மாரி வந்துட்டு எவ்வளதோ வந்துட்டு அழுகுறாங்க, ரொம்ப புலம்புறாங்க. அவங்க வந்துட்டு நம்ம யமதர்மனுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. ஏன்னா, இன்னொரு உயிர வந்து பிடிக்கிறதுக்காக மாத்தி, இவங்களோட உயிர வந்து பிடிச்சுட்டோம். அப்படின்ட்டு ரொம்ப வந்து அவர் வந்து வருத்தப்படுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் என்னோட உயிர வந்துட்டு அ கு வி பூலோகத்துக்கு திரும்ப வந்து என்ன அனுப்பி வச்சுருங்க. கண்டிப்பா வந்து என் குழந்தைக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்துலேருந்து என் குழந்தையும், என்னோட ஹஸ்பண்டையும் வந்துட்டு நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட ரொம்ப வந்து கெஞ்சி தான் கேட்டுட்ருக்காங்க நம்ம மாரி. அந்த இடத்துல வந்து மாரியோட ஆவி வந்து ரொம்ப தவிக்குதுன்னு கூட சொல்லலாம். அத பார்த்ததும் நம்ம யமதர்மன் வந்து ரொம்பவும் வருத்தப்படுறாரு. தேவையில்லாம வந்துட்டு இந்த பொண்ணோட உயிர வந்து நம்ம மாத்தி வந்து புடிச்சுட்டோமே அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன குழப்பத்தினால இப்படி வந்து நடந்துருச்சு. எப்படியாவது வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து மாரியே, "சரி ஓகே மாரி, நீ சொன்ன மாரியே வந்துட்டு, எப்படியாவது வந்துட்டு உன்னோட உடலோட வந்துட்டு உன் உயிர வந்து நான் கண்டிப்பா சேர்த்து வைக்கிறேன். வா நம்ம பூலோகத்துக்கு உன்ன கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மாரிய வந்து கூப்பிடுறாரு. இத கேட்டதும் மாரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது நம்ம குழந்தையும், நம்ம ஹஸ்பண்ட் சாரையும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஆவலா வந்து இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த யமதர்மன் வந்து மாரிய கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வராங்க. வந்து பார்த்ததுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு, இந்த சைடு பார்த்தா நம்ம சூர்யாவும், பூங்குன்றனும் என்ன பண்றாங்க, சரி ரொம்ப இதாயிடுச்சு. இதுக்கு மேல வந்துட்டு நம்ம மாரியோட உடல வந்து வச்சிருந்தோம்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும். அதனால வந்து அவங்களோட உடல வந்து நம்ம எரிச்சிடலாம் அப்டின்ட்டு வந்து நம்ம பூங்குன்றன் சொல்றாரு. அத கேட்டதும் சூர்யாவும் வந்துட்டு, சரி ஓகே நம்ம வந்து எரிச்சிடலாம் அப்டின்ட்டு வந்து 2 பேருமே பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு மாரியோட உடல வந்து எரிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம யமதர்மனும், மாரியும் வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. பூலோகத்த நோக்கி வந்துட்டுருக்காங்க. மாரி வந்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க. குழந்தைய ரொம்ப பார்க்குற ஒரு ஆர்வத்தில தான் வந்துட்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் சூர்யா வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாரு. அழுதுகிட்டே வந்துட்டு அப்புறம் அவரோட நம்ம மாரியோட உடலையும் வந்து அடக்கம் செஞ்சுர்றாங்க. அத பார்த்ததும் அ மாரி வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அ அவரு வந்துட்டு யமதர்மனும் வந்துட்டு அவருக்குமே வந்து ரொம்ப பேரதிர்ச்சியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு 2 பேரும் வந்துட்டு மாரி வந்து ரொம்ப தவிக்கிறாங்க. யமதர்மன் கிட்ட வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாங்க. "நீங்க வந்துட்டு என்னோட உயிர வந்துட்டு என்னோட உடலோட வந்து சேர்க்கிறேன்னு தானே சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இப்படி வந்து ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம மாரி அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு யமதர்மனும் அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. "நான் என்னம்மா பண்றது? நான் வந்து உன்னோட உயிர வந்து மாத்தி புடிச்சுட்டேன். சரி கண்டிப்பா வந்துட்டு உன்னோட உடலோட வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் வந்து உன்னைய இங்க கூட்டிட்டு வந்தேன். இது வந்து உன்னோட உடல வந்து உன்னோட புருஷன் தான் வந்து எரிச்சிட்டுருக்காரு. வேற என்ன பண்றது? எனக்கு வந்து வேற வழியே தெரியல அப்படின்ட்டு வந்து நம்ம யமதர்மனும் வந்து சொல்லிட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டுருக்காங்க. மாரியும் எவ்வளதோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, ஒண்ணும் வந்து அவங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு பூங்குன்றனும், சூர்யாவும் பண்ணிட்டு, அவங்களோட உடலையும் வந்து அடக்கம் செஞ்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் மாரி வந்து எவ்வளவோ தவிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்களால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து யமதர்மன் கிட்ட வந்து சொல்றாங்க, "எப்படியாவது வந்துட்டு என்னோட உயிர வந்துட்டு என்னோட உடலோட சேர்த்து வைங்கய்யா" அப்படின்னு சொல்றப்ப, அதுக்கு வந்து யமதர்மன் சொல்றாரு, "கண்டிப்பா வந்துட்டு நான் உன்னோட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் உன்ன இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா உன்னோட புருஷன் வந்து தான் அத எரிச்சுட்டாரு. இதுக்கு மேல வந்து உன்னோட உடலோட வந்து உன்னோட உயிர் வந்து சேர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. என்னைய மன்னிச்சுருமா" அப்படின்னு சொல்லிட்டு மாரிக்கிட்ட வந்து நம்ப யமதர்மன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் மாரி வந்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம, சரி இதுக்கு மேல என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு மாரிய வந்துட்டு மேலோகத்துக்கு வந்து திரும்பவும் வந்து கூட்டிட்டு போயிறாரு. அவரும் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணியும் வந்துட்டு இவங்களோட உடலோட வந்துட்டு இவங்க உயிர வந்து சேர்க்க முடியல. மேலோகத்துக்கு கூட்டிட்டு போனோனே தேவி பார்க்குறாங்க. தேவி பார்த்துட்டு, "என்ன சுவாமி இவங்கள வந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அதுக்கு அவரு சொல்றாரு, "நானும் எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு, எனக்கு இருக்கிற சக்தியெல்லாம் வந்து பயன்படுத்தி எப்படியாவது மாரிய வந்துட்டு அவங்க வீட்டோட சேர்த்து வச்சுலாம் நான் எவ்வளதோ பிளான் பண்ணேன். எவ்வளதோ இது ரெடி பண்ணேன். இருந்தாலுமே அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவளோட உடல வந்து எரிச்சுட்டாரு. அதனால வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. வேற வழியே இல்ல." அப்படின்ட்டு வந்து நம்ம யமதர்மன் வந்து தேவி அம்மா கிட்ட வந்து சொல்ற மாரி தான் காமிச்சுட்டுருக்காங்க. அதுக்கு தேவி சொல்றாங்க, "அவ வந்து உயிர் போற நிலையிலயும் இருக்கிறப்போ வந்துட்டு, எப்படியாவது குழந்தைய வந்து காப்பாத்தணும்." அப்படின்ட்டு வந்து குழந்தைய காப்பாத்துனவ மாரி. ஆனா அவளுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவி அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மாரி வந்து ரொம்ப கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க.
கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்து போயே ஆகணும். ஏன்னா வந்துட்டு என்னோட குழந்தைக்கும், என்னோட ஹஸ்பண்ட் சாருக்கும் கண்டிப்பா ஆபத்து இருக்கு. நான் இருந்தா மட்டும் தான், அவங்க கூட இருந்தா மட்டும் தான் அவங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வராம என்னால தடுக்க முடியும். அவங்களோட உயிரை என்னால காப்பாத்த முடியும். தப்பு பண்ணது வந்து நீங்க, தண்டனைய மட்டும் நான் அனுபவிக்கணுமா? இது வந்து எந்த விதத்தில சாமி நியாயம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நம்ம யமதர்மன் கிட்ட தான் நம்ப மாரி வந்து கேட்டுட்டு இருக்க மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு மாரியோட உயிர வந்து பிடிக்கிறதுக்கு பதிலா, என்னோட உயிர வந்து நீங்க பிடிச்சுட்டீங்க. இது வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எனக்கு தெரியாது சுவாமி. நான் வந்து எப்படியாவது வந்து எங்க ஹஸ்பண்டையும், என்னோட குழந்தையும் வந்துட்டு நான் வந்து அவங்க கூட தான் நான் இருக்கணும். அவங்கள பார்க்கணும். என் குழந்தைய தூக்கி நான் வந்து என் கையால வந்து தூக்கி அவள வந்து நான் வந்து கொஞ்சணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு வருத்தப்பட்டு நம்ம மாரி வந்து பேசிட்டு இருக்க மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. மாரியோட உடல வந்துட்டு அடக்கம் செஞ்சுட்டு, நம்ம பூங்குன்றனும், சூர்யாவும் வந்துட்டு வீட்டுக்கு தான் போற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. பூங்குன்றன் வந்துட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதும் அவங்க மனைவி கிட்ட வந்து நடந்தத பத்தியெல்லாம் சொல்றாரு. அத கேட்டதும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வருத்தப்பட்டு ரொம்ப 2 பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுற மாரி தான் காமிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சூர்யா வீட்டுக்கு போற மாரி தான் காட்டுறாங்க. அவரு வீட்டுக்கு போனதும் குழந்தைய தூக்கி வச்சுட்டு, குழந்தைகிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. எ அந்த பாப்பாவும் வந்து அழுதுட்டுருக்க மாரி தான் காட்டுறாங்க. "அழுகாத பாப்பா, இனிமே அம்மா வந்து நம்மகிட்ட வரமாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி குழந்தையோட வந்துட்டு ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. குழந்தையோட நிலைமைய நெனச்சு வந்துட்டு சூர்யா வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்க மாரி தான் காமிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு, நம்ம சூர்யாவுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மாரியோட தங்கச்சியும் வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க. "அழுகாதீங்க மாமா. அக்கா வந்துட்டு என்னதான் உங்கள விட்டு எவ்வளோ தூரம் போனாலும், உங்களையும் அவளோட நெனப்பு ஃபுல்லா உங்களையும், உங்க குழந்தையும் சுத்தி கண்டிப்பா இருக்கும். அவ எங்க இருந்தாலும் உங்கள வந்து அவ பார்த்துப்பா. உங்களுக்கு வந்து அவ வந்து நல்லது தான் பண்ணுவா. நீங்க வந்து கவலைப்படாதீங்க." அப்படின்ட்டு வந்து ஆறுதல் சொல்றாங்க. எவ்வளோ பேர் என்ன ஆறுதல் சொன்னாலும் வந்துட்டு சூர்யாவோட மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா மாரி இல்லாத இடத்த வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாரி தான் வந்துட்டு நம்ம சூர்யா வந்து யோசிச்சுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி தான் காட்டுறாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தா, நம்ம யமதர்மன் கிட்ட வந்து மாரி மறுபடியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து எனக்கு வாக்கு குடுத்தீங்கல்ல, கண்டிப்பா என்னோட உயிர வந்துட்டு நான் திரும்ப விட்டுர்றேன். நான் வந்து மாத்தி வந்து உன்னோட உயிர பிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாக்கு குடுத்தீங்கல்ல, அத வந்து நீங்க நிறைவேத்தியே ஆகணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப மண்டியிட்டு வந்து கேட்டுட்டு இருக்க மாரி தான் காமிச்சுட்டுருக்காங்க. யமதர்மன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, "நான் எப்படியாவது உன்னோட உடல வந்து சேர்த்து வைக்கலான்னு தான் நான் வந்து நெனச்சேன். ஆனா அவசரப்பட்டு உன்னோட புருஷன் வந்துட்டு உன்னோட உடல வந்து எரிச்சுட்டாரு. இப்ப என்ன பண்றது? இதுக்கான வேற வழி ஏதாவது தான் யோசிக்கணும்." அப்படின்ட்டு வந்து யமதர்மன் வந்து யோசிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு யமதர்மன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவரு வந்துட்டு, "மாரி நான் வந்து உனக்கு ஒரு வரம் குடுக்குறேன். நீ வந்துட்டு உன் புருஷனையும், உன் குழந்தை கூடயும் எந்த ஆபத்தும் அவங்களுக்கு வராம நீ வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி நான் உனக்கு வரம் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்மன் வந்து சொல்றாரு. உடனே மாரி வந்து சந்தோஷப்படுறாங்க. இது போதும் சாமி. அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம, அவங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் வந்துட்டு நான் தான் வந்து பாதுகாத்து, அதிலேருந்து வந்து நான் வந்து அவங்க கூடயே இருக்கணும். எனக்கு அந்த ஒரு இதே போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யமதர்மன் வந்து சொல்றாரு. நீ வந்துட்டு உன் புருஷன் கூடயும், உன் குழந்தைங்க கூடயும் இருக்கலாம். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரவிடாம நீ வந்து பாதுகாக்கலாம். அப்படின்ற ஒரு வரத்த வந்து நான் உனக்கு குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமும் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் மாறி கேட்குறாங்க, "நான் வந்து என் குழந்தைய தொட்டு வந்து பேச முடியாதா? என் குழந்தை கூட வந்து விளையாட முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த யமதர்மன் சொல்றாரு, "இங்க பாரும்மா, நீ வந்து உன் குழந்தைய தொட்டு பேசலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கான ஒரு வரத்த தான் நான் உனக்கு குடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ அவங்க கூடவே வந்து நீ இருக்கலாம். ஆனா நான் குடுக்குற ஒரு கால அவகாசம் வரைக்கும் நீ அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கலாம். பூலோகத்திலே நீ வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்றப்ப வந்துட்டு நீ வந்து இங்க கண்டிப்பா வந்து தான் தீரணும்." அப்படின்ட்டு வந்து நம்ம யமதர்மன் வந்து சொல்றாரு. இவங்களும் வந்துட்டு சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்கு வந்து இவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க. யமதர்மன் சொல்றாரு, "நான் வந்து ஒரு பொண்ணோட உடல்ல தான் உன்னோட உயிர வந்து சேர்க்க போறேன். அது வந்துட்டு நான் வந்து ஒரு 3 பொண்ணுங்கள வந்து சொல்றேன். அதுல வந்து யாரு உடம்புல நீ வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீ தான் மாறி முடிவு பண்ணணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணா பத்தி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு பெண்ண வந்து சொல்றாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, "சித்ரகுப்தா நீ வந்து எல்லா விவரத்தையும் வந்துட்டு நம்ம மாரிக்கிட்ட வந்து சொல்லு. ஏன்னா நீ தானே போய் எல்லா வந்து கணக்கெல்லாம் நீ வந்து கணக்கு வழக்கெல்லாம் நீ தானே எடுத்துட்டு வர. நீயே சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்றப்ப, அப்புறம் வந்துட்டு அந்த சித்ரகுப்தன் வந்து சொல்றதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்களுக்கு வந்து இப்ப வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்ட்டு அவங்க பேரெல்லாம் சொல்றாங்க. பேர சொல்லி சொல்றாங்க. எல்லாமே வந்துட்டு நல்ல விதமா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன சிக்கல் அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க. இந்த பொண்ணு வந்து
ரொம்ப பயப்படுற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றப்ப, மாறி சொல்றாங்க, "நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து சொன்ன எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அத ஏத்துக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா லாஸ்ட்டா ஒண்ணு சொன்னீங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பயப்படுவாங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்துட்டு வந்து வந்து அத வந்து ஏத்துக்க முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து தாரா வந்துட்டு ஒரு சரியான வந்துட்டு பயங்கரமானவங்க. அவங்கள வந்துட்டு பயப்படுற பொண்ணாலலாம் கண்டிப்பா வந்து எதிர்த்து வந்து நின்னு போராட முடியாது. அதுக்கு வந்து ஒரு தைரியசாலியா தான் இருக்கணும். அதனால இந்த பொண்ணு வந்து வேணாம். அடுத்த பொண்ணு வந்து சொல்லுங்க. அடுத்த பொண்ண பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ண பத்தியும் சொல்றாங்க. இவங்க பேரு வந்து சித்ரா. இவங்க வந்துட்டு கான்ஸ்டபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதைய வந்துட்டு முழு கதையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாறி சொல்றாங்க, "சரி இன்னொரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள பத்தியும் சொல்லிடுங்க. நான் வந்துட்டு யார் உடம்புல போகணும் அப்படின்றத வந்து நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து தாராவ வந்து அடக்குறதுக்காக வந்துட்டு ஒரு நல்ல போல்டான உள்ளவங்க மட்டும் தான் வந்து தேவ." அப்படின்னு வந்துட்டு நம்ப மாறி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ண பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு வழக்கறிஞரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட எண்ணம் வந்துட்டு ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களுக்கு வந்து உதவி பண்றது தான் இவங்களோட எண்ணம். அதாவது வந்துட்டு முடியவே முடியாது. அந்த கேஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு முடிவுக்கு வராது அப்படின்றத பத்தி எடுத்து, அதுல வந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம, அதுல வந்து உதவி செய்ற ஒரு குணமுடையவங்க தான் இவங்க. இவங்க ஃபீஸா வாங்குறது வந்துட்டு, அந்த வழக்க வந்து ஜெயிச்சு அதில வர்ற அந்த சந்தோஷத்த தான் இவங்க வந்து ஃபீஸா நெனைக்கிறாங்க. மத்தபடியெல்லாம் வந்து இவங்க வந்து யார்கிட்டயும் எதுவும் வாங்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு ஜெயிச்சு குடுக்குறது தான் இவங்களோட வேல. கண்டிப்பா வந்து நியாயம் பக்கம் தான் இவங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னோனே, "சூப்பருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு இவங்கள பத்தி. அதையும் கேளுங்க. அதையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கஷ்டமான ஒரு வழக்கையும் வந்துட்டு இவங்க வந்து தீர்த்து வச்சிருக்காங்க. தீர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனைய வந்து இவங்க தீர்த்து வைக்கிறப்ப, எல்லாரும் வந்துட்டு இவங்க மேல வந்துட்டு ரொம்ப பொறாமப்பட்டாங்க. பொறாமப்பட்டு இவங்க கிட்ட வந்து சண்டைக்கு போனாங்க. எப்படி வந்துட்டு இவங்க வந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க கிட்ட நெறைய பேர் எதிரிங்க வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண வந்தப்ப, எல்லார்ட்டயுமே அவங்க வந்து ஃபைட் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவங்க. ரொம்ப தைரியசாலியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு எனக்கு ஓகே தான். இவங்க வந்துட்டு தைரியசாலியா இருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி இவங்க ஓகே தான் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ப யமன் சொல்றாரு, கண்டிப்பா வந்துட்டு இவங்க வந்து பிரியங்காவ தான் சொல்றாங்க போல அப்படின்னு சொல்றப்ப, அந்த பொண்ணு பிரியங்கா வந்துட்டு ஒரு கேஸ் விஷயமா வந்துட்டு வாதாடுறதுக்காக வர மாரி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்களோட எதிரிகள் வந்து அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது இவ இஷ்டத்துக்கு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இவள வந்து இந்த இதுல வந்து ஜெயிக்க விடக்கூடாது. எப்படியாவது தடுத்தே தீரணும் அப்படின்ட்டு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்துட்டு அவங்களோட எதிரிகள்லாம் வந்துட்டு நிக்கிற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் நம்ம மாறி வந்துட்டு சொல்றாங்க, "என்னங்கய்யா இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. அந்த பொண்ண வந்துட்டு இப்படி வந்து எல்லாருமே வந்து பேசுறாங்க. இந்த பொண்ண வந்து நீங்க இவங்க கிட்ட இருந்து வந்து காப்பாத்த முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யமன் சொல்றாரு, பிரியங்கானா யாருன்னு தெரியாம நீ வந்து பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. பிரியங்கா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஆகாதவங்கலாம் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "நீ எதுக்காக வந்துட்டு இதில வந்து நீ தலையிடுற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் வந்துட்டு நியாயம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் பேசுவேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து நீதி வாங்கி குடுப்பேன். இத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க எது நடந்தாலும் வந்து கோர்ட் உள்ள வந்து பாத்துங்க. நீங்க எப்படி வெளியில வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சமாதானமா பேசுற மாரி தான் காட்டுறாங்க. அத பார்த்ததும் மாறி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இவங்க என்ன சமாதானமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிக்கிறப்ப இப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க யாருமே அவங்க சொல்றத கேட்கல அப்படின்னா தான், அவங்க வந்து ஆக்ஷன் காமிச்சுருவாங்க. நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிய வந்து சொல்றாங்க யமதர்மன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த பிரியங்கா வந்து சமாதானமா பேசிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்கலாம் வந்து அத கேட்கிற மாரி தெரியல. "உன்கிட்டலாம் என்ன எங்களுக்கு பேச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் அடி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாரையும் அடி வெளுத்து வாங்கி பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் மாரி வந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த பொண்ணு தான் வந்து எல்லாத்துக்குமே கரெக்ட்டா இருப்பா. நம்ம தாராவ வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இவளால மட்டும் தான் முடியும். எப்படியாவது வந்துட்டு சூர்யாவையும், குழந்தையும் வந்து எப்படியாவது நம்ம காப்பாத்தியே தீரணும் அப்படின்ட்டு வந்து மாரி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க உடம்புக்குள்ள நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு யமதர்மன் சொல்றாரு, "நான் ஒரு மந்திரத்த சொல்றேன். அந்த மந்திரத்த நீ பயன்படுத்தினேன்னா, நீ அவங்க உடம்புக்குள்ள வந்து ஈஸியா போயிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் மாரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்துட்டு யமதர்மன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என் கால்லலாம் ஒண்ணும் விழுக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமதர்மன் வந்து சொல்றாரு. இல்லங்கய்யா நீங்க வந்துட்டு என்னோட உயிர என்னதான் நீங்க வந்து தவறுதலா பிடிச்சாலும், அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்காக நான் சொன்னதுக்காக வந்துட்டு எனக்கு ஒரு வரமும் குடுத்து, என்னோட உடல வந்து உடலோட சேர்த்து வைக்கிறதுக்காக என்னோட உயிர வந்து நீங்க திரும்பவும் பூலோகத்துக்கு கொண்டு வந்தீங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் பண்ண சில தவறுகள்னால தான் அது வந்துட்டு இல்லாம போணுச்சு. அதுவும் விடாம எனக்கு குடுத்த வாக்க வந்து நீங்க காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல,
இப்போ வந்து இன்னொரு பெண்ணோட வந்துட்டு என்னோட உயிர வந்துட்டு நீங்க வந்து என் குடும்பத்த காப்பாத்துறதுக்காக, அந்த பெண்ணோட உடம்புல வந்துட்டு என்னோட உயிர வந்து நீங்க வந்து சேர்த்து வைக்கிறீங்க. ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட வந்துட்டு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு, சரி நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நீ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட எல்லாரையுமே பார்த்துக்கலாம். நான் உனக்கு சில சக்திகளையும் தர்றேன். அத வந்து நீ வந்து பயன்படுத்தி, நீ வந்து தாராவ எப்படி வந்துட்டு நீ வந்து தீர்த்து கட்டலாம் அப்படின்ற முடிவ வந்து நீ பண்ணிக்கோ. உனக்கு என்ன உன்னோட ஹஸ்பண்டையும், உன்னோட குழந்தையோட உயிரையும் நீ வந்து காப்பாத்திக்கோ. அப்படின்னு வந்துட்டு அந்த யமதர்மன் வந்து சொல்றாரு. ஒரு வழியா வந்துட்டு பிரியங்காவும் வந்து வாதாடி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா வந்துட்டு பிரியங்காவ காட்டுறது வந்துட்டு நம்ம மாரிக்கு அடுத்தது வந்துட்டு பிரியங்காவ தான் போட போறாங்கன்னு நெனைக்கிறேன். அது மாரி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பிரியங்கா போயிட்டு வந்துட்டு வீட்ல போய் அசந்து தூங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தூங்குற டைம்ல வந்துட்டு மாரியோட உயிர வந்துட்டு அவங்களோட உடம்புல வந்துட்டு சேர்த்து வச்சுர்றாங்க அந்த யமதர்மன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாரி வந்துட்டு பிரியங்காவா வந்து எழுந்து வந்து வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இனி என்னலாம் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.